அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் ஸால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் ஸதகல்லாஹு மௌலானல் அலீம். وقال نبينا صلى الله عليه وسلم مروا أولادكم وهم أبناء 7 سنين وإذا بلغ 10 سنين فاضربوهم صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் இஸ்லாமியர்களாக படைத்து எங்கள் அனைவருக்கும் சில கடமைகளை தந்திருக்கின்றான் அல்லாஹ். அந்த கடமைகளில் பரலான கடமைகள் என்றும் சுன்னத்தான கடமைகள் என்றும் இரண்டாக பிரித்து கடமைகளை தந்திருக்கின்றான். பரலான கடமைகளுடைய வரிசையில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு முதலாவது கடமையாக அல்லாஹ் தொழுகை பரலான ஒரு கடமையாக தந்திருக்கின்றான். அதற்கு அடுத்த கடமை நோன்பு, அதற்கு அடுத்த கடமை ஜகாத், அதுக்கு அடுத்த கடமை ஹஜ்ஜி. இப்படியாக ஃபர்லான கடமைகள் 4 அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த தொழுகையை எடுத்துக்கொண்டால் இந்த தொழுகை இஸ்லாத்தில் 2வது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடமையை எல்லோருமே செய்தாக வேண்டும். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹும் அல்லாஹ் யார் என்றால் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹும் விரும்புகின்றான் மௌத்துக்கு பின்னால் மனிதன் நல்ல முறையிலே இருக்க வேண்டும், சுவனத்தை அடைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறான கடமைகளை தந்திருக்கின்றான். நாங்கள் இந்த கடமைகளை எடுத்துக்கொண்டால் கண்ணியத்துக்குரியவர்களே, இபாதா ஜசதியா, இபாதா மாலியா என்பதாக பிரிக்கலாம். இபாதா ஜசதியா, இபாதா மாலியா, வல் ஜசதியா. உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டால் இபாதியா ஜசதியா, அதாவது உடம்போடு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு கடமை தான் இந்த தொழுகை. அது இபாதா ஜசதியா. அது எல்லோருக்கும் அந்த தொழுகை கடமை. ஏழைக்கும் கடமை, பணக்காரனுக்கும் கடமை, படித்தவனுக்கும் கடமை, படிக்காதவனுக்கும் கடமை, அதே போல் அரசியல்வாதிக்கும் கடமை, அரசியல் அல்லாதவர்களுக்கும் கடமை, ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை, சிறியவர்களுக்கும் கடமை, பெரியவர்களுக்கும் கடமை. இப்படியாக எல்லோரும் அந்த தொழுகையை தொழ வேண்டும். யாரும் விதிவிலக்கல்ல. அரசியல்வாதிகள் தொழ தேவையில்லை, பணக்காரர்கள் தொழ தேவையில்லை, நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தொழ தேவையில்லை, சிறியவர்கள் தொழ தேவையில்லை. அப்படி எந்த விதிமுறையும் இல்லை. 7 வயதை தாண்டியவர்கள் அனைவர்களும் அந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமையை தொழுதுதான் ஆக வேண்டும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் வஹும் அப்னாஉ 7 சினீன். உங்களுடைய அன்பு குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் அவர்களுக்கு தொழுகையை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். வைதா பலா 10 சினீன ஃபதுரிபூஹு. அவர்கள் 10 வயதை அடைந்து தொழவில்லையா அடித்து தொழச் செல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த தொழுகை ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த கடமைக்கும் அல்லாஹ் அடித்து சொல்லுமாறு, பிள்ளைகளை அடிக்கச் சொல்லுமாறு இஸ்லாம் கட்டளையிடல. ஆனால் 7 வயதை தாண்டி 10 வயதை தாண்டி தொழவில்லையா அந்த பிள்ளைகளுக்கு அடித்து தொழச் செல்லுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அடியான் கஷ்டப்படுவதை ஒரு நாளும் விரும்பவில்லை, ஒரு நாளும் விரும்பவும் மாட்டான். மௌத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால தான் அல்லாஹ் இப்படியான கடமைகளை அவனுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நோன்பை எடுத்துக்கொண்டால் நோன்பு இபாதா ஜசதியா,
அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கொண்டால் இபாதா ஜசதியா மாலியா, பணம் சம்பந்தப்பட்ட அதே போல் உடல் சம்பந்தப்பட்ட கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத் ஏற்பட்டது. சக்கராத் எப்பொழுது ஏற்பட்டது? மக்ரிபு தொழுகைக்கு பிறகு மக்ரிபு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் செய்கின்றார்கள். சூரா முர்சலாத் ஓதி இமாம் ஜமாத் நடத்துகின்றார். இஷாவுக்கு முன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்றார்கள். அதான் சொல்லப்பட்டு விட்டது. பார்க்கின்றார்கள், ரசூலுல்லா வரவில்லை. 3 முறை தண்ணீரை எடுக்க வர வைத்து குளித்தார்கள். எப்படியாவது அந்த இமாம் ஜமாத்தை நடாத்துவோம், எப்படியாவது அந்த இஷாவுடைய தொழுகை தொழுவோம் என்பதற்காக 4வது முறையும் என்ன செய்தார்கள்? தண்ணீரை எடுத்து வருமாறு சொல்லி குளித்து அப்படியே போகின்றார்கள். போக முடியவில்லை ரசூலுல்லாஹ்வால். அப்படியே விழுந்து விடுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் தான் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், அபூபக்கரை தொலை வைக்குமாறு சொல்லி அனுப்புகின்றார்கள். அதாவது நான் சொல்ல வருவது என்னவென்றால், சக்கராத்லையும் கூட தொழுகை என்பது முக்கியமான ஒரு கடமை. சக்கராத்துடைய நேரத்திலையும் கூட தொழுகையை விடுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தில் எங்களுக்கு செய்த உபதேசம்தான் அஸ்ஸலா 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 என்று 3 முறை சொன்னார்கள். தொழுகை 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 என்று 3 முறை சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை தவறுவிடும் என்றிருந்தால், அதாவது எந்த அளவுக்கு தொழுகை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்றால், வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தவறிவிடும் என்றிருந்தால் என்ற பயம் இருந்தால் பயணம் செய்வது ஹராம் என்பதாக இஸ்லாம் சொல்லுகின்றது. இன்று எத்தனை பேர் இந்த ஜும்ஆவுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கின்றது. வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் தொழில் நிமித்தமாக இருக்கின்றவர்கள், வருடக்கணக்கில் ஜும்ஆ இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். வருடக்கணக்கில் ஒரு ஜும்ஆவுக்கு கூட போகாதவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அதனுடைய பொறுமதி தெரியவில்லை என்பதுதான் அர்த்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நாங்கள் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைத்ததற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனுடைய தொழுகை எடுத்து நடப்பதற்காக, அவனுடைய கடமைகளை எடுத்து நடப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான். எனவே நாங்கள் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஒன்றுமே கொண்டு வரவில்லை. நாங்கள் வருங்கையோடு தான் வந்தவர்கள். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கூட ஒன்றையும் கொண்டு போகின்றவர்கள் அல்ல. வெறுங்கையோடு தான் அந்த கஃபனை, அந்த வெள்ளை புடவை அணிவித்துத்தான் எங்களை என்ன செய்ய போகின்றார்கள்? அடக்கம் செய்ய போகின்றார்கள். அந்த கபரிலே, அந்த மக்பராவிலே எங்களை நல்லடக்கம் செய்ய போகின்றார்கள். முடிவு செய்யப்பட்டது உலகம், முடிவு செய்யப்படாதது ஆஹ்ரா, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடியதை வைத்துத்தான் அல்லாஹ் முடிவு செய்வான். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் உலகத்தில் கொஞ்ச காலம் வாழப்போகின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமார் உம்மத்தி மபைன சித்தீன் ஓ சமீன். அதாவது என்னுடைய உம்மத் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் 60 அல்லது 70 வயதுக்குட்பட்டவர். மாபைன சித்தீன் ஓ சமீன், 60-70 வயதுக்குட்பட்டவர்கள். திடீர் மரணங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். திடீர் ஜனாசாக்கள் எங்களுடைய கிராமங்கள், எங்களுடைய காதுகளால் கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனாசாக்கள் அனைத்தும் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நாங்கள் அந்த ஜனாசாக்களை படிப்பினையாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்திருத்து கொள்ள வேண்டும். நானும் இப்படி தனிமையில் ஒரு நாளை என்னை சுமந்து செல்லப் போகின்றார்களே, குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுவித்து என்னை அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த மண்ணறைக்குள்ளே, அந்த மண்ணுக்குள்ளே போட்டு விட்டு வந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் என்னுடைய நிலைமை என்ன? நாங்கள் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு கொமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய சிந்தனா சக்தியை தந்திருக்கின்றான்.
நாங்கள் நிரப்பமான கையோடு செல்ல வேண்டும். வெறுங்கையோடு வந்தவர்கள் நிரப்பமான கையோடு அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுவை சந்திக்கும் போது அல்லாஹும் எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்களும் சந்தோஷமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். இன்று எங்களுக்கு எந்த விதமான தொழுகையில் எந்த விதமான எண்ணமும் இல்லை. பணம் 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 என்று பணத்துக்கு பின்னால் இன்று மக்கள் முடிவு செய்யப்பட்டதற்கு பின்னால் ஓடோடி திரிகின்றார்கள். ஆனால் முடிவு செய்யப்படாத விடயம் எங்களுடைய அமல்களை வைத்து தான் முடிவு செய்யப்படும், சுவர்க்கமா நரகமா என்று. ஆனால் நாங்கள் அதற்கு அந்த முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தொழுகையிலே அலட்சியம் செய்கின்றோம், தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த கடமைகளில் அதிகமாக சொன்ன கடமை எதென்றால் அகீமுஸ்ஸலாவ ஆத்து ஜக்கா, அகீமுஸ்ஸலாவ ஆத்து ஜக்கா. தொழுகையில் அதிகமாக ஜக்காத்துக்கு முன்னால் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள். அதிகமாக குர்ஆனுடைய வசனங்களில் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். காஃபிர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள், இந்த முஹம்மதுடைய கழுத்தில் நாங்கள் என்ன செய்யலாம், ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து போடலாம் என்று பேசிக்கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் எப்போது சுஜூதுக்கு போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். காஃபிர்கள் என்ன செய்வார்கள், ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போனதற்கு பின்னால் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்கள் காஃபிர்கள் சென்று அப்படி ஒட்டகத்துடைய குடல்களை எடுத்து வந்து அப்படியே அவருடைய கழுத்திலே போட்டு விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்ப முடியாது. அப்படி என்றால் அவருடைய ருக்கு எப்படி இருந்தது, எவ்வளவு நீண்ட ருக்குவாக இருந்தது என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, உக்பத் இப்னு அபி முய்த் சொன்னான், நாங்கள் என்ன செய்வோம், நபியுடைய கழுத்தில் ஒட்டகத்துடைய குடலை போட்டு விடுவோம் என்று சொன்னார். ஆனால் ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கின்றார்கள், அவர் ஒரு சிறியவர், அவரால் அது செய்ய முடியல. உடனே ஃபாத்திமாவோட வீட்டுக்கு போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். கூட்டிக் கொண்டு வந்து ஃபாத்திமா பார்க்கின்றால் தன்னுடைய தந்தையுடைய கழுத்திலே அழுகிய ஒட்டகத்துடைய குடலை போட்டிருக்கின்றார்கள். மலமெல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது, இரத்தமெல்லாம் அப்படியே வடிந்து கொண்டிருக்கின்றது என்ற கவலையில் அப்படியே குடலை எடுப்பார்கள். அப்படி குடலை எடுத்ததுக்கு பின்னால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழும்புவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய தொழுகை ஹுஷூ ஹுது உள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய தொழுகையின் மூலமாக எங்களிடத்தில் பயபக்தி வர வேண்டும். எங்களுடைய தொழுகையின் மூலமாக எங்களிடத்தில் தக்வா உருவாக வேண்டும். தொழுகையில் நாங்கள் அனைத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்தில். ஆனால் இன்று பார்க்கின்றோம், தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ஒவ்வொரு வீடுகளிலையும் கொடுக்கின்றார்கள். அதானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். அதாவது நீங்கள் ஒரு மனிதனை காணுகின்றீர்கள், அந்த மனிதன் என்ன செய்கின்றான், ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பள்ளிவாயிலுக்கு செல்லுகின்றானா, அவன் ஒரு ஈமான் உள்ளவன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளி வாயிலோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜும்ஆவோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். திடீரென்று எங்களுடைய உயிரை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கைப்பற்றி விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன? எங்களுடைய மனைவி கொஞ்ச நாள் அழுவாள், எங்களுடைய பிள்ளைகள் கொஞ்ச நாள் அழுவார்கள், எங்களுடைய குடும்பத்தினர் கொஞ்ச நாள் எங்களை நினைத்து கவலைப்படுவார்கள். அதற்கு பின்னால் நிரந்தரமாக தொழுகை இல்லாமல் அமல் இல்லாமல் நாங்கள் மௌத்தாகிவிட்டால் கபரிலே மக்பராவிலே நிரந்தரமாக நாங்கள் கவலைப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான், கஷ்டப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான். அந்த நரகத்திலே தான் எங்களுக்கு மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நீங்கள் ஏன் சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே இருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம், 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் வாழ்ந்தோம். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுது தொழல்ல, நாங்கள் உலகத்தில் வாழும்போது சுஜூத் செய்யலை, அதனால தான் நாங்கள் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். சுஜூதுடைய அடையாளம் வர வேண்டும், நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டும், எங்களுடைய ருக்குகளை அழகாக்க வேண்டும்,
எங்களுடைய உயிர்கள் எங்களுடைய ரூஹ் எங்களை விட்டு பிரியும் பொழுது தொழுகையிலே எங்களுடைய ரூஹ் பிரிய வேண்டும், சுஜூதிலே எங்களுடைய ரூஹ் பிரிய வேண்டும், அத்தஹியாத்திலே இருக்கும் பொழுது எங்களுடைய ரூஹ் பிரிய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இப்படியாக பிரியக்கூடிய உயிர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். தொழுகையில் எங்களுடைய உயிர்கள் பிரியும் என்றிருந்தால் கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய உயிர்கள் பிரியும் என்றிருந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நிச்சயமாக வாரி வழங்குவான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிப்பதற்கு வந்தவர்கள், இந்த உலகத்தை கட்டி ஆளுவதற்கு வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய ரசூலுல்லாஹ், எங்களுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மௌத்தாகி விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். 1400 வருடத்துக்கு அதிகமாக ரசூலுல்லாஹ் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் மண்ணறையிலே, கபரிலே, மக்பராவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய மூத்தவர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்களும் சொற்ப காலம், இன்றோ நாளைய மறுதினமோ எங்களுக்கு மரணம் வரலாம். நாங்கள் மரணம் வருவதற்கு முன்னால் எங்களை தயாரிப்புகளை செய்துவிட்டு நாங்கள் மௌத்தாகுவோம் என்றிருந்தால் நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த கபரிலே வாழுவோம். இல்லை என்றால் படக்கூடிய பாடு அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும். எனவே அல்லாஹ் எங்கள் அனைவரும் தொழுகையாளிகளாக தொழுகையில் இருக்கும் பொழுதோ, அதே போன்று சுஜூதில் இருக்கும்போது, அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது, குர்ஆன் ஓதிய நிலைமையில் எங்களுடைய உயிர்களை ரபுல் ஆலமீன் கைப்பற்றுவானாக என்று வேண்டி நான் விடைபெறுகின்றேன். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.